நம்ம ஒரு பெரிய ஆக்டர் அப்படி போறோன்னு போனோம் ஏற்ற மாதிரியே வருவாங்க. இங்க வா, ஒரு பெரிய ஆக்டர் சீனியர் வரேன் வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் என் சின்ன பிள்ளை என் மேல ரொம்ப அன்பா இருக்கும். அது என் கூட ஏதா இருக்கும். கதையிலே பாத்தீங்கன்னா அப்படிதான் ஷூட் பண்ணிருப்பாங்க. இது எந்த சின்ன பிள்ளைன்னு எடுத்துக்கிறது? நம்ம கதையில கடைசி பிள்ளை. நீங்க சின்ன வீட்டுக்கு போகாதீங்க. நான் போறேன் ஸ்பாட்டுக்கு அவன் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே மூஞ்சிலாம் வீங்கி இருக்கு. என்ன நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா உங்களுக்கே இல்லை ஒரு வீடு. பாலிடிக்ஸ்ல இருக்க ஒருத்தர் இவரை நாங்க வந்து பயங்கர வில்லனா தான் நினைச்சதே வில்லனா வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா வேற. நம்ம அப்பாவாடா இப்படி. நான் ஃபர்ஸ்ட் மெட்டிவலி நடிக்க வரும்போது அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க. அவங்களோட எனக்கு நடிக்க முடியல. அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்றாங்க என்னை பத்தி. எவர் கூட நடிக்க முடியாதுலாம் சொல்றாங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. நமக்கு ஒரு அடுத்த ஒரு கெஸ்ட் வராங்க. ஓகே. ஸோ அந்த கெஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். சமீபத்தில் நீங்கள் அவருடைய டிராவலில் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை நம்ம கூப்பிடலாம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இதெல்லாம் ஹாட் ஸ்டாரில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ முக்கியமான கேரக்டர் ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் ஒரு மாதிரி அதை பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஏன்னா இந்த பேர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பேர். மெட்டிவலி வந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்போ பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா தெரியல, யூடியூப்ல இன்னும் ஒவ்வொரு நாள் டெய்லி ஒரு எபிசோட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஹாப்பனிங்காக மெட்டிவலி போயிட்டு இருக்கனால இன்னும் நிறைய ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா அந்த பேர் அப்படியே வேற மாதிரி ஒரு பேரலல் யூனிவர்ஸில் வந்து சிதம்பரம் ப்ரோ இப்போ காமிச்சிருக்கிறாப்புல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். உங்களுடைய ஜேர்னி இந்த சீரீஸ் எல்லாமே பேச போகிறோம். ஸோ இனிஷியலி சார் இப்போ நீங்கள் சீரியல்ஸில் உங்களுடைய பயணம் திறந்தாலும் இப்போ வந்து சீரீஸ்க்கு வந்திருக்கீங்க. அந்த மாடர்ன் டிரான்சிஷன் வந்துருக்கிறீங்க. லைக் அந்த பீரியட்ல இருந்த இயக்குநர்களுக்கு திருமுருகனுடைய ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சிதம்பரமோட ஒர்க் பண்ணுறீங்க. இந்த டிரான்சிஷனை எப்படி இருக்குது சார்? இந்த இயக்குநர்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபார்மேட் ஆஃப் சீரீஸ் டு அந்த மாதிரியான விஷயங்கள் சார். ஆக்சுவலாக மெட்டிவலி வந்து அன்னைக்கு இருந்த ஃபார்மேட்டை பிரேக் பண்ண சரி. அன்னைக்கு ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு, ரொம்ப லேகாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் புனைப்புகள் அதிகமாக இருக்கும், ஒரு ட்ராமா தன்மைகள் இருக்கும், நாடகத்தன்மை இருக்கும். அதுலேருந்து இயல்புத்தன்மைக்கு மாற்றினதே முதல் முறையாக மெட்டிவலி தான் அதை மாற்றுச்சு. அதனால தான் அது ரொம்ப கவனிக்கப்பட்டதாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எல்லாருமே எங்கள் வீட்டில் இப்படி ஒரு போசமாமா இருக்காரு, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு மாணிக்கம் இருக்காரு, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சரம் இருக்குது, தனம் இருக்குது, சிதம்பரம் இருக்காங்கன்னு சொன்ன ஒரு இது நம்ம காதிலே கேட்டுருக்குறோம். ஸோ எவ்வளோ கனெக்டடாக ஒரு சீரியல் வரல, அவங்க தான் வந்து மாற்றினாங்க. பட் அதுவே ஒரு பெரிய நான் இப்போ நான் தம்பிக்கிட்ட சொல்லும்போது கூட டக்குன்னு உதாரணமாக அதை தான் சொல்லுவேன். தம்பி டக்குன்னு இன்னொருத்த கனெக்ட் பண்ணிக்கிட்டான் தம்பி, நம்ம அந்த மாதிரி அப்படின்லாம் பேசுறது உண்டு. ஆனால் டெக்னிக்கலி இன்றைக்கி ரொம்ப சவுண்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து அன்றைக்கி இருந்த கேமரா வேறு மாதிரி இருக்கும், அந்த பீட்டா அந்த கேசட்ஸ் எல்லாம் போட்டு அது வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி சினிமா எடுக்கக்கூடிய அதே இது யூனிட் எல்லாமே அந்த செட்டப்பே ஒரு சினிமாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சீரியஸ்க்கு சீரியல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ எனக்கு என்னென்னா, சீரியஸ் வந்திருக்கேன், பட் நான் சினிமாவை பண்ணுற அதே தான். ஏன்னா அந்த சீனோட அளவு அவ்வளவுதான். இப்போ முன்னாடி சீரியலில் 12 பக்கம் 13 பக்கம்லாம் இருக்கும். சினிமானா 2 பக்கம் 2.5 பக்கத்துக்கு மேலே சீன் இருக்காது. இப்போ சீரீஸ்லேயும் 2 பக்கம் 2.5 பக்கம். அது சினிமா தான், கொஞ்சம் மினியாக பண்ணுறாங்க. இஸ் அ வெரி குட் டைரக்டர் ஆல்சோ. நான் தான் சொல்லியிருந்தேன் சீக்கிரம் இப்போ உடனே நானே கூட்டிகிட்டு போகிறேன் சினிமாவுக்கு. என்னன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் டைரக்டர் அவர். பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன்னைக்கும் இன்னைக்கும்ன்றது வந்துட்டு நான் திருமுருகன் சாரே நான் பார்த்து மிரண்ட ஒரு மிகப்பெரிய இயக்குனர். நான் சீரியஸ் வரும்போது எனக்கு தம்பி பெரிய பழக்கம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி இவங்களுடைய உப்புப்புளிக்காரம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வர எனக்கு தெரியாது. நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அந்த பையன் யாருப்பா டைரக்டரு, பெரிய ஆளாக வருவான்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்துக்குள்ளே ஒரு சீன் பண்ணியிருப்பாப்புல, மிரண்டுட்டேன் நான் பார்த்துட்டு. வாய்ப்பு கொடுத்து சொன்னேன், என்னங்க ஒன்றுமே இல்லாத இடத்துல இப்படி பண்ணியிருக்காப்புலாம் பேசியிருக்கேன். அது வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. பட் அவரு கூட உடனே நடிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரு பியூட்டிஃபுல் சான்ஸ் எனக்கு சிதம்பரம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ சாரோடைய ஜேர்னி ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு மேலே நடிச்சிட்டு இருக்கிறாரு. அண்ட் நீங்களும் சின்ன வயசில் நம்ம அந்த சீரியல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ சாரோட ஒர்க் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லணும். எஸ், ஃபஸ்ட்டு வந்து அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணலாம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஓகே, இவரோட பேரா நடிக்கிறவங்களோட எப்படி இருக்கும், லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவோம்ல. அப்போது எல்லோரும் பேசிகிட்டே தான் போனோம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார்,
இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி இறுக்கமா தான் இருப்பாரு போல, பயமா தான் இருக்கும். ஏன்னா மூவிஸ்ல எல்லாருமே நம்மளும் மூவிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மூவில இருக்க பேட்டர்ன் வேற, இங்க ஷூட்டிங் டைமிங் பேட்டர்ன் அதெல்லாம் வேற இல்லை. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது, ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். போய் ஒரு ½ அன் ஹவர்லேயே தெரிஞ்சிருச்சு அண்ணன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஒரு குழந்தை அப்படின்னு. ரொம்ப ஃபன்னாக தான் போகும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டார். இப்போது டிரெக்ஷன் டீமாக இருக்கட்டும், அஸ் அ டிரெக்டராக நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் தேவை. அங்கே ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி காமிச்சாங்கனாலோ இல்லை இதை மாற்றலாம் அதை மாற்றலாம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். ஏன்னா நம்ம அது கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸ்பாட்டில் போய் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி நடந்ததே கிடையாது இப்போ வரைக்கும். ரொம்ப ஹெல்தி டிஸ்கஷனாக இருக்கும். இதை வச்சுக்கலாம், இதை பண்ணலாம், அந்த மாதிரி அப்கிரேட் வேணால் பண்ணுவேன் ஒழிய கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும், மூஞ்சியை காட்டுறதோ கிளம்புறேன்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஓகே, காஸ்டிங் அது பிளான்ல தான் இருந்ததா காயத்ரி மேம் அண்ட் போசங்க? இல்லை கிடையாது. அதுவே ஒரு சர்ப்ரைஸ் தான். நாங்கள் அண்ணா கேரக்டர் பண்ணுறவங்களுக்கே சண்முக சுந்தரம்ன்ற கேரக்டர், அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். எல்லா கேரக்டருக்குமே நாங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அப்புறம் விகடன் ப்ரொடக்ஷன்னால லிங்கம் அண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ணா இப்போ போடலாமா, எப்படி இருப்பாருன்னு பார்ப்போன்னொடனே நாங்கள் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக பார்த்துட்டு இருந்தோம். இந்த கேரக்டருக்கு ப்ரோமோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேரக்டர் வந்து இப்போ ரஃபா இருக்குல்ல, ரஃபா காமிக்கிறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபேமிலிட்ட ரஃபா காட்டுறீங்க, ஒரு ஃபேமிலி கிட்ட சாஃப்டா காட்டுறீங்க. இல்ல ப்ரோமோவுக்கும் இதுக்கும் நிறைய ஹெட்ஃபோன்ஸ் பிஞ்சிருச்சு. ஹெட்ஃபோன்ஸ் இந்த நான் டேபிள் போட்டு விட்டீங்க, இந்த சைடு ரெண்டு வாங்கிக்க. இல்ல ப்ரோமோ வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடாக தான் இருக்கும். நீங்க சீரியஸ்ல பார்க்கும்போது என்டையராக வேற லுக்கில் தான் இருக்கும். என்னன்னா மனோ சார் அது மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஆப்ஷன். அப்போது போஸ் அண்ணன் அப்படின்னு சொன்னதும் ஹாட்ஸ்டார்ல இருந்தும் சொன்னாங்க, விகடன்ல இருந்தும் சொன்னாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போது காயத்ரி மேம் வேற ஒரு கேரக்டருக்காக வந்திருந்தாங்க. ஓகே, எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகல. இவங்க 2 பேரும் வெட்டி ஒலி, நம்ம அந்த ஆடிஷன் அதிலே தான் இருந்திருப்போம். அப்போதான் ஞாபகம் வருது, எங்கள் வீட்லேயும் ஒய்ஃப்லாம் சொன்னா, சரோ வந்து போஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, இதில் நீங்கள் பேரப் பண்ணிங்கன்னா அது ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அதுதான் இப்போ ரொம்ப பெரிய நல்ல பேசு பொருளாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சரோவும் போஸும் சேர்ந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா காஸ்டிங்குமே இது மாதிரி தான் நடந்தது. ஈவன் நிக்கிலா, கிஷோர், லுத்துஃப், ஷ்ரவனிதா, எல்லா கேரக்டர்ஸுமே ஆடிஷனுக்கு ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு தான் சூஸே பண்ணோம். சூப்பர் சார். சார் அதே தான் சார், அவர் சொன்ன மாதிரி தான் அந்த சரவும் போஸும் சேரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு? காயத்ரி மேம் தான் பேர் பண்ண போகிறாங்க, அந்த நினைவுகள் மெட்டிவலி பற்றி நிறைய பேசியிருப்பீங்களே அங்கே. அது வந்து பயங்கர டிஃபிகல்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மெட்டிவலி நடிக்க வரும்போது ஆட்டோ டிரைவர் 2 டைரக்டாக வரேன். ஆட்டோ டிரைவர்லேருந்து டைரக்டாக வரேன். நான் வந்து ஒரு பேரகன் ஸ்லிப்பர் ஒன்று போட்டிருப்பேன். ஷர்ட் வந்து திருமுருகன் சாரே தைச்சார் அந்த சட்டை, வேஷ்டிலாம் அவரே எடுத்து கொடுத்துட்டாரு. சீரியலில் ஓன் ட்ரெஸ் போட்ட ஒரே ஆள் நான் தான் அப்போது. ஆமாம், எனக்கு தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. ஏன்னா என்னை பற்றி நான் அப்போ தான் வரேன், எனக்கு தெரியும் ஒரு திருமுருகன் சாருக்கு, அவரை தான் எல்லாமே செட் பண்ணுறாரு. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட எனக்கு நடிக்க முடியலை. அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறாங்க என்னை பற்றி, இவர் கூட நடிக்க முடியாதுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்தது அங்கே நிறையா. நான் நிறையா ஃபேஸ் பண்ணேன். என்னை காப்பாற்றி கொண்டு வந்து திருமுருகன் சார் தான். ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், காப்பாற்றி கொண்டு வர்றார். ஈவன் ப்ரொடக்ஷனில் ஒரு தடவை என்னை இல்ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு ப்ரொடக்ஷனே மாற்றிட்டார் அவர். ஆமாம், அந்த அளவுக்கு என் மேலே அன்பு உள்ள ஒருத்தர். அந்த சமயத்தில் அந்த மொத்த டீமையும் மாற்றிட்டார் திருமுருகன் சார். அந்த ஹீரோயின்லேருந்து அத்தனை பேர் எல்லாரையும் மாற்றிட்டார். ஓகே, மாற்றிட்டு புதுசாக வராங்க. யார் வராங்க? அப்போ தான் காவேரி வராங்க, காயத்ரி மேம் வராங்க. நம்ம காயத்ரி மேம் என்னவா பார்த்துருக்கோம்னா, சிவனுடைய மனைவி பார்வதியாவே அப்படி பார்த்து பயங்கரமா கனெக்ட் ஆன ஒரு ஆள், நமக்கு தேவதை மாதிரி பார்த்துருக்கோம். அவங்கள பார்த்தோன்னே எனக்கு என்னடா அவங்கன்னுட்டு அவங்க கூட நடிக்கிறேன் நான். அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர். மேடம்ங்கிறத தவிர வேற வார்த்தையே சொல்ல மாட்டேன். அவங்க என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க, போஸ் மாமான்னு கூப்பிடுவாங்க. மற்ற எல்லா பிள்ளைங்களும் மாமான்னு தான் கூப்பிடுவோம். நான் மேடம் தவிர வெறும் வார்த்தை சொல்ல மாட்டேன். காவேரியை கூட காவேரின்னு கூப்பிடுவேன். மற்ற பிள்ளைங்கள எல்லாம் வந்து பேசுவேன். மேடம் மட்டும் எனக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் அண்ட் லவ். அப்படி தான் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு சீனு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி சீக்வன்சஸ்ஸு. நான் போய் விழுந்து லவ் பண்ணுவேன், அவங்க என்ன லவ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு சீனு, இப்போ கரகம்பாக்கம் ஃபுல்லாக சிட்டியாக இருக்குது, அப்போ ஃபுல்லாக இதுதான் இருக்கும், வயல் தான் இருக்கும். அந்த வயலில் வச்சு ஒரு சீனு. அந்த சீனில் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் அவங்கள லவ் பண்ணல, எனக்கு அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் அப்பா மாதிரி, என்ன எந்த குடும்பமே அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ சொல்லுவாங்க. நான் அழுதுகிட்டு சாரி சொல்லிடுவேன்.
ஸோ அது வந்து மக்கள் மனசில் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியா. கட் பண்ணா மேடம் அதெல்லாம் சொல்லிட்டேன். அவங்க மேலே எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட். சும்மா தொட்டுக்கிட்டு நடிக்கிறதுக்கே எனக்கு கை காலெல்லாம் உதறும் பார்த்துக்கங்கன்னு. எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஈவன் இப்போ கூட அவங்கள எப்படி அப்போ இந்த பொண்டாட்டியை தொடுற மாதிரி எனக்கு தொடர்றதுக்கு முடியாது. ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட். பட் ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் நடிக்கும்போது ஒரு ஷாட் முடிஞ்சோடனே சாரிம்மா, ஏன்னு ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள், தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கப்பா. இப்படியே நான் எனக்கு ஃபர்ஸ்ட் நாள்லாம் வந்து முடிஞ்சிடும், அங்கேருந்து ஒரு முகம் இறுக்கமாக இருக்குன்னு பாப்புல அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இப்படி தான் நடித்தோம். 2-3 நாள் எனக்கு கேரக்டர் கேட்ச் பண்ணுறதுக்கும் மேடம் கூட செட் ஆகிறதுக்குமே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ரெஸ்பெக்டாகவே இருக்கு. அவங்க கதையிலே அவங்க மேலே அதீத அன்பு இருந்து அதை ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தன் இருக்கும்போது அந்த ஒரிஜினலாக இருக்கிறது அதுவும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா போயிடுச்சு. அதுக்கு நடுவில் உங்களுடைய சந்திப்பு இருந்ததா மேடமோட, இல்லை அதுக்கப்புறம்? நான் மெட்டிவெளியில் யாரையுமே மிஸ் பண்ணலை. நாங்கள் மெட்டிவெளி முடிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காவேரி மேடம், காயத்ரி, மற்ற பிள்ளைங்க, ராஜ்காந்த், திருமுருகன் சார், திருச்செல்வம் சார், முத்துச்செல்வம் சார், விக்ரமாதித்தன் சார், எல்லார் கூடயும் கான்டாக்ட்ல இருக்கிற ஒரே ஆள் போஸ் வெங்கட் தான். அது மட்டும் இல்லை, இவங்க எல்லாரையும் நினைச்சு நான் ரீயூனியன் பண்ணேன். ஆமா, நான் திருமுருகன் சாருடைய ஆசைக்கு நாங்க என் குருவுக்கு நான் செய்கிறேன்னுட்டு 15 நாள் போராடி யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அத்தனை பேரையும் வரவழைச்சு, விஸ்வாலம் பெங்களூர்ல இருந்தான், எல்லாரையும் இழுத்து கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 பேரை சேர்த்து ஒரு ரீயூனியன் பண்ணியிருக்கோம். நான் தான் பண்ணேன். கண்டிப்பா அதுடைய அந்த பெரிய வெற்றியை வந்து நம்ம தான் இன்னைக்குமே மறக்க முடியாது. ப்ரோ, சீரீஸ் அப்படின்னு வரப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்தப்பே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னது இது 2 ஃபேமிலி அப்படின்னு. இந்த நாட் எங்கே பிடிச்சிங்க? இது எப்படி அப்படியே ரெடி ஆச்சு? இது விகடன் கதைக்குழுவிலேருந்து தான் வந்தது. விகடன் டீமோட ஸ்டோரி தான். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது ரொம்ப நான் நினச்சேன் டஃப்பாக இருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்கள் இதை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி அது மாதிரி பேசுனீங்கன்னா நம்மளை பண்ண முடியாது. ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு பயங்கர யோசனை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 30 எபிசோட்ஸ் கிட்ட நரேட் பண்ணாங்க, இப்படி தான் போக போகுது கதை அப்படின்னு சொல்லிட்டு. சில ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது ரிவீல் பண்ண முடியாது, கொஞ்ச நாளில் வரும். அதை சொல்லும் பொழுது ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் சொல்லி தான் அண்ணன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணோம். ஆமாம், ஏன்னா 2 இது அப்படின்றப்போ அது பெரிய ரொம்ப டஃப்பான சோஷியலான பார்ட் தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. உங்கள்கிட்ட ஒரு கதை சொன்னப்போ என்னென்ன, ஏன்னா இந்த கதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இன்னொன்று ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும். போஸ் வெங்கட் அப்படின்றவர் வந்து போஸ் மாமா பார்த்து வச்சிருக்கிறப்ப இந்த கேரக்டர் மேலே ஏதாவது வந்துருமோன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து தம்பிகிட்ட கேட்ட கேள்வி ஒன்று தான், நம்ம வந்து இந்த கதையில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மையமான ஒரு கேரக்டராக இருக்கா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே ஒரு மையமான கேரக்டர் கொண்டு வந்துட்டு அப்புறம் டைலூட் ஆகிடுவாங்க. டைலூட் ஆகி வெவ்வேறு ஆள் மேலே போயிடும். அதை நான் முதல் கேள்வியாக கேட்டேன். அது சாரி டு சே, அதை நம்ம பட் அது ஏன்னா நான் ஒன்று வரும்போது நான் என்னென்னே இழந்துக்க கூடாது இல்லையா? ஐயோ என்னென்ன இப்படி சொல்கிறீங்கன்னா, அப்போ அதுக்கப்புறம் தான் கதையே நான் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் நான் கூடுதலாக அங்கே வச்ச 2-3 இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஒரு ஹியூமரான ஒன்று எடுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது நான் ஹியூமர் பண்ணியிருக்கேன், இட்ஸ் ஒர்க் அவுட், நிறைய பேர் நல்லா நடிக்கிறீங்க, ஹியூமர் நல்லா வருதுன்னா சொல்கிறாங்க. பட் வரும், ஆஸ் அன் ஆக்டர் வரும். பட் அந்த கேரக்டர் மேலே அதை வைக்க முடியாது. அந்த கேரக்டர் அவங்க சொல்லும்போது பயங்கர ஜென்யூனிட்டி இருந்தது. அப்புறம் பொதுவாகவே ஒரு பிள்ளை பெற்றாவே தகப்பனாக இருப்பான். 4-5 பிள்ளைலாம் வச்சுருக்கேன் வந்து அந்த தகப்பனுக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அவன் இவன் வீட்டுக்குள்ளே என்னவா நடக்கிறான், அவன் என்னவா பண்ணுறாங்கிறது தான் பிள்ளைங்க மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவன் சின்ன வீடு வச்சுருந்தானா, அப்போ இவன் கொஞ்சம் அப்படி இப்படி நடிச்சிட்டான்னா அந்த கேரக்டரைசேஷன் அடிபட்டு போயிடும். அதனால நான் ஈவன் எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நிறையா நடிச்சிருக்கேன். சின்ன பசங்க, சின்ன பிள்ளைங்க நல்லா வளரணும்னு நம்ம பெரிய அன்பும் ஆசையும் இருக்கும். சேம் டைம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக போய் கேட்பேன், தம்பி இது இப்படி இருக்கே அப்படின்னு. அண்ணா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை தம்பி இது இப்படி இருந்தால் கொஞ்சம், அண்ணா இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும், டாமினேட்டிங்கா. நான் உண்மையிலே நினைச்சோம், நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது, ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்க ஒருத்தர், இவரை நாங்க வந்து பயங்கர வில்லனா தான் நினைச்சதே வில்லனா, வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா வேற. ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். சூப்பர். அதான் ஸோ ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஜென்சி வைப்ல இருக்கும். அந்த பீரியடுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக நிறைய மாதிரி இருந்தாலும் இந்த பசங்களோட இருக்கிறப்ப எப்படி இருக்கு? நீங்கள் அவர் ஜென் ஆல்ஃபாவா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாரு, நாங்கள் தான் இருக்கமா இருப்போம். அவர் பண்ணுறதெல்லாம் அவர் பயங்கர செட்டப் பண்ணிட்டு இருப்பாரு. செம்ம ஜாலியாக இருப்போம்.
ஆக்சுவலாக நல்லா இருக்கு. எனக்கு இது லேர்னிங் ப்ராசஸ் தான். இப்போ எனக்கு தம்பியோட இப்போ நான் படம் டைரக்ட் பண்ணுறேன்னா கூட ஐம் ஃப்ரம் பாரதிராஜா சார், நான் எல்லாம் பெரிய பெரிய இயக்குனர்களோட ஜோசி மாதிரி பெரிய பெரிய இயக்குனர்கள்ட்டேருந்து நம்ம வர்றோம். நமக்கு சில இதெல்லாம் ஐடியாஸ்லாம் இருக்கும். இந்த பிள்ளைங்கள்ட்ட வரும்போது நான் வந்து எவ்ரி டே கேளுங்க சார், எவ்ரி டே தம்பி இது என்ன லென்ஸ்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாப்புல. ஓ அப்படியா, இந்த ஷாட் எதுக்கு வச்சிங்க? ஆனால் அண்ணன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் நான் இன்னமும் கேட்பேன். எனக்கு லேர்னிங் ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ ஸ்டில் இவங்க ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க பிள்ளைங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு படம் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் அவங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டே இருப்பேன். அதேமாதிரி சின்ன பசங்க நடிக்கிறது, அதில் கிஷோர்னு ஒரு பையன் நடிக்கிறான், என் பையன் நடிக்கிறான். ஆல்மோஸ்ட் என் வீட்டில் என் பையன் என்ன பண்ணானோ அதான் பண்ணுறான். செட்லேயே அவன் அதான் பண்ணுறான். இப்போ எங்கள் பையன் வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா அவன் மாட்டுக்கு போயிட்டு இருப்பான். டேய் 4 பேர் வந்திருக்காங்க வாங்கன்னு கூப்பிட்றான், வாங்க அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ இப்படி தான் இருக்காங்க. இப்போ இவங்க பார்த்தா இவன் நம்ம ஒரு பெரிய ஆக்டர் இப்படி போகிறோன்னு போனால் ஏற்ற மாதிரியே வருவான். ஒரு பெரிய ஆக்டர் சீனியர் வரேன் வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அதுக்கு நீ வணக்கமே சொல்லாம இப்படி ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு போற அந்த மாதிரி. இப்போ உள்டாவ பிள்ளைங்க இருக்கு. என் வீட்டில் பொம்பளை பிள்ளை எப்படி அன்பா இருக்குமா, 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க டேடி டேடி டேடின்னு இருக்கும். இப்போதான் யோசிப்பட்டி சினிமாவுக்கு ரியல் லைஃபுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையாடா, ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ லைக் அது ஆல்மோஸ்ட் அது ஒரு குடும்பமா. அதில் ஒரு சீக்வன்ஸ் சொல்லக்கூடாது. அதில் என் சின்ன பிள்ளை என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கும். அது என் கூட தான் இருக்கும். கதையிலே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இது எந்த சின்ன பிள்ளைன்னு எடுத்துக்கிறது சார்? அவ கடைசி அந்த பிள்ளை கதை நம்ம கதையில கடைசி பிள்ளை. சின்ன வீட்டுக்கு போகாதீங்க, நம்மளும் போல. ஐயோ சின்னங்கிற வார்த்தையே பயன்படுத்த முடியாது. அப்ப கட் பண்ணா நான் போறேன் ஸ்பாட்டுக்கு, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படியும் மூஞ்சிலாம் வீங்கிருக்கு. என்ன அப்படின்னா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா உங்களுக்கே இல்லை ஒரு வீடு. நான் அப்போ மேக்கப்பே போடல. நான் மேக்கப் போட்டிருந்தா கூட அந்த ஃபாதரா நடிப்பேன். இப்போ நான் மேக்கப்பே போடல, இந்த ஃபாதரா எப்படி நடிக்க? இருப்பா வரேன் ஒரு சொல்லுவார்ல, இருப்பா ஒரு பொஷல்ல நினைக்கிறேன் வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு வந்து நடிச்சா அந்த பிள்ளை 2 நாளைக்கு தெரியவே இல்லை. அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அது வரைக்கும் ஷூட் பண்ண அந்த 20-25 நாளும் அம்மா அப்பா அம்மா அப்பான்னு ஷூட் பண்ணி பயங்கர கனெக்டடாக ரொம்ப அன்பாக எமோஷனாக ஷூட் பண்ணோன்னே அதே அவங்க ஒத்துக்க முடியல. நான் அப்போ உடனே சொன்னேன், அவங்க கூப்பிட்டு ஜெயிச்சிட்டிங்க. எங்கள் ஒரு கேரக்டர்ஸ் நாங்கள் நடிக்கும்போது எனக்கே அந்த பெயின் தாங்கலையோ அப்போ ஆடியன்ஸுக்கு அது ஈஸியாக போய் சேர்ந்துடும், இது பெரிய லெவலில் ஹிட் அடிக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன், மெட்டிவெளி மாதிரியே இதில் ட்ராமா இல்லை. அதாவது சொல்லிட்டு ஓவர் ட்ராமாஸ் இல்லை. எல்லார் வீட்லேயும் நடந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி எல்லா காட்சிகளும் வீட்டுக்குள்ளே. எங்கள் வீட்டில் தான் சொல்லணும், இந்த பையன் என் பையன் மாதிரியே இருக்கான். டேய் அதை பண்ணுன்னு சொல்லி ரீல் போய் டே 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 எங்கம்மா போயிட்டான் என்னம்மா சொல்லி நின்ன கேட்க மாட்டான். இவன் வீடு அப்படியே பண்ணுறான். அவன் இது எப்படி டிட்டோ அதே மாதிரி இருக்கு. ஸோ இது ஈஸியாக கனெக்ட் ஆகும். இப்போ நானும் ஃபாதருங்கிறதுனால இப்போ எல்லா தகப்பன்களுக்கும் அந்த மகன் கனெக்ட் ஆவான், அந்த மகள்கள் கனெக்ட் ஆவாங்க. அது ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ ஒரு குடும்பம் எப்படி தடுமாறும், ஏன்னா நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மெட்டிவெளிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்க போகிற ஒரு சீரீஸ், அது சீரியல், இது சீரீஸ் ஒரு பெரிய ஹிட் அடிக்கும். இல்லை எந்த மாற்றமும். உங்க வீட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் ஆச்சு சார் இந்த ட்ரைலர் டீசர்லாம்? ஏன்னா நீங்க கதையா சொல்லுவீங்க, பட் அந்த ட்ரைலர் டீசரா பாக்குறப்ப என்ன? என் பசங்க பயங்கரமா ரசிக்கிறாங்க அதை. ஏன்னா இவங்க டார்கெட் வந்து பசங்க தான். ஸோ என் பசங்க வந்து பயங்கரமா லவ் பண்றாங்க. அது எல்லா ட்ரைலரையும் எனக்கு அனுப்புறாங்க. என் ஒய்ஃப் கொஞ்சம் வழக்கம் போல எனக்கு என்னமோ ஒரிஜினலா சின்ன வீடு இருக்க மாதிரியே இருக்கு, அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டே இருக்கா. அதுலயும் வேற இவங்க யாரு, இவங்க ஆந்திராலேருந்து வராங்கம்மா, நல்லா நடிப்பாங்களா, நல்லா நடிப்பாங்க, நல்லா பேசுவாங்களா, அம்மா பேசுவாங்க, எங்கே தங்குறாங்க, ஏமா உனக்கு ஏமா என்ன மாதிரி சின்ன வீடா நடிக்கிறாங்கப்பா, ஏமா அப்படி பண்ணுது. அவங்களுக்கு இன்னும் அந்த பொசிஷன் அவங்க ஒரு மாதிரி ஜெலஸா தான் இருக்காங்க. அது சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாறும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல வர எல்லா சீரீஸுமே நீங்க சொன்ன யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணாலும் அது அடல்ட்ஸுக்குமே போய் சேருது. நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க ஏஜ்டா இருக்கிறவங்களுமே அதை வந்து ரொம்ப ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் இந்த சீரிஸ் ஹாட் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 எபிசோட்ஸ் ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த சினிமா ஃபார்மேட்டாக தான் இன்னும் ஃபீல் பண்ணி. இது சினிமா தான், இது சினிமா தான். இப்போ எப்படி கேட்டால் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 நிமிஷம், 8 எபிசோடு, 4 to 32, 3 மணி நேரம் 20 நிமிஷம் வருது. இப்போ இது வந்து கூட ஒரு 5 மணி நேரம் வரப்போகுது, அவ்வளோதான். ஏன்னா 30 மினிட்ஸ் தான் வருது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும். ஸோ ஒரு 9 மணி நேரம், 6-7 மணி நேரம் தான் வரும். அதை தான் விட்டு விட்டா காட்டுறோம். தட் இஸ் ட்ரூ. இப்போ இன்னமும் கூட அந்த இதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸ்லாம் ஒன்று வந்துருச்சாமே, ஒரே ஷார்ட்லேயே ஒரு கதையெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு. நம்மளும் இன்னும் உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இப்படி தான் நடிப்பேன்லாம் நடிச்சோம்னா பொழப்பு நடத்த முடியாது. இன்னைக்கு ஜென்சிக்கு இப்போ என்ன ஜென் ஆல்ஃபாவா? ஜென் ஆல்ஃபா. ஆமாம், ஆல்ஃபா பீட்டா
அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு ட்ரௌசரை போட்டு கண்ணாடி அப்படியே டியூடுன்னு போக வேண்டியதானே. வேற என்ன பண்றது, உட்காந்து மல்லு கட்டிட்டு இருந்தோம்னா கஷ்டம். ஆமா சார் மென்ஷன் பண்ணியிருந்தார் லிங்கமுடைய சீரிஸ் உடைய இதுல இருந்து நீங்க இங்க வந்தீங்க, அது அவுட்டர் அவுட்டா வேற மாதிரியான ஒரு ஜானர் இல்லையா? டோட்டலா வேற. கன்னியாகுமரியில. ஆமா, அது வந்து தூத்துக்குடியில உண்மையா வாழ்ந்த ஒரு லிங்கம்ங்கிற ஒரு ரவுடியை பத்தி இது. அந்த படத்துல ஒரு ஹீரோ ஒரு வில்லன். ஹீரோ வந்து கதிர் சார் பண்ணியிருக்காரு, வில்லன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை கொல்றதோட கதை முடியுது. அடுத்து செகண்ட் பார்ட் ஒன்று போகுது, அது அப்புறம் எடுக்கிறாங்க. அது இப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது. அது படம். அது வந்து பியூராக அந்த படத்தோட ஃபுட்டேஜே தான் அது. அது அந்த அதோட ஃபுட்டேஜ் படம். ஒரு படத்துக்கு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான் அது மொத்தம். அது வேற கைண்ட் ஆஃப் இது. அதில் ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்மன்ஸாகவே அது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க மேக்கிங்காக தினேஷ் மாதிரியான கேமராமேன், நம்ம பிரசாந்த் விலங்கோட டைரக்டரு ப்ளஸ் லக்ஷ்மி டைரக்டரு எல்லாம் பயங்கர மண்டக்கார பசங்க, எல்லாம் மூலகாரனுங்க. அது வேறு செட்டப். அது அவனுங்க உட்காந்து இலக்கியம் பேசி அது வேறு செட்டப்பில் இருக்கும். ரொம்ப ஒரு ஜீனியஸான ஒரு டீம். அது நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்லா வரும். விகடனுக்கும் சரி ஹாட் ஸ்டாருக்கும் சரி ஒரு பியூட்டிஃபுல் வெப் சீரிஸ். பெரிய ஹிட் அடிக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒன்று பண்ணியிருக்கோம், பெரிய ஹாப்பி. எனக்கு வந்து அது ஒரு கைண்டு. ஆனால் இது எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அது ஒரு வீட்டில் வந்து ஒரு புளி சாதம் பண்ணி சாப்பிட்டா கூட அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே இருப்போம்ல, அந்த மாதிரி இது ஒரு லைக் அ ஹோம். இது வேற செட்டப். இது ரெண்டாவது நம்ம இதில் லீடு பண்ணுறோம். ஒரு 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 ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அழுது நடிக்கிறதுனாலும் அது நல்லாயிருக்கும். 2-3 சீக்வன்சஸ்லாம் பண்ணிவிட்டு நான் போய் விட்டு சொன்னேன், பா ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறேன்ப்பா. நாங்கள் 2-3 சீன் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இல்ல இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த 2 சீனை கேன்சல் பண்ணிருக்கோம், இதுக்கு ப்ரிப்பேர் ஆவான்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் பேசுற ஒரு சீன் இருக்கு. நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து இருந்தது. மெனக்கெட்டு டைம் எடுத்து நம்ம டைம் எடுத்து பண்றதுக்கும் அவசர அடி அடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும்ல, அது இருந்தது. முடிச்சுட்டு அவர் கண் கலங்கிட்டார். ரொம்ப நேரம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்க. ரொம்ப என்னன்னா ஒரு நடிகனா நமக்கு ரொம்ப பணங்காசு எல்லாம் அது இல்லாமல் இல்லை. பட் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு டே இருக்குல்ல, நான் காரில் போகும்போது என் டிரைவர்கிட்ட சொல்லுவேன், நிம்மதியாக இருக்குடா, என்னண்ணே 2 சீன் 2 சீன்ரா அப்படிமே. நான் அவன் ஒன்றா அதுக்கு ஒரு 500 ரூபா கேட்பான்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏன்னா அது 500 ரூபா 4 சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஆமாம், அவர் 500 ரூபா செலவாகும். மற்றபடி ஒரு நாளைக்கு ஒரு சீன் எப்படி நல்ல சீன் ஹாப்பியா வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ இப்போ சார் வந்து ஹார்ட் பீட்லயுமே வந்து பண்ணியிருந்தீங்க சார். அந்த வெப் சீரிஸும் அவர் 2-3 சில எபிசோட் அவரும் ஷூட் பண்ணியிருந்தாரு. எப்படி இருந்தது சார்? லைக் ஹார்ட் பீட் அண்ட் தொடர்ந்து இந்த சீரிஸோடைய பயணம் அப்படின்றதுமே வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்காது? இல்லை, உண்மையிலே நான் வந்து இனிமேல் பயணமே வந்து தம்பிக்கிட்ட தான் சொன்னேன், கொஞ்சம் இந்த மாதிரி பயணம் பண்ணுவோம், கொஞ்சம் அப்டேட்டடாகவும் இருக்கும், நம்ம ரொம்ப ஈஸி கனெக்டட் வித் பீப்புள் அண்ட் யூத், நம்ம அப்படி போகிறது தான் இனிமேல் நல்லா இருக்கும்னு தான் அந்த பாதையவே நான் தேர்ந்தெடுத்தேன். ஒரு முறை அதில் ஷாமன் நமக்கு ரொம்ப நெருங்கிய தம்பி, அவன் தான் கூப்பிட்டு, அண்ணன் அவன் சொன்னான் ரொம்ப வருஷம் பழக்கம், அண்ணன் ஒரு சீன் தான், ஒரு எபிசோடு தான் அப்படின்னா, டேய் நான் நடித்தா என்னடா உனக்கு என்னடா பலன்னு கேட்டேன். அண்ணன் நீங்கள் நடிச்சிங்கன்னா இது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சரி நான் தான் வேணுமா, நான் தான் அப்போ நடிக்கிறேன் அப்படின்னு போய் நடித்தேன். இப்போ நம்ம நடிக்கும்போது எப்படி நடிக்கிறோன்னா, சில படங்கள் வந்து எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் தரணுங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா அது மணிக்கான படமாக இருக்கும். சில படங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஷூட்டிங் போவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஷூட்டிங் போயிடுவோம். அது எப்படின்னா நம்ம உண்மையிலேயே ஒரு சினிமா நமக்கு என்ன தரப்போகுதுன்னு முன்னாடியே தெரியும். அது பணம் தரப்போதா பேர் தரப்போதா அப்படின்னு முன்னாடியே தெரியும். சும்மா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. நான் பண்ணது ஒரு எபிசோடு தான் ஹார்ட் பீட்டில். ஆனால் நான் கிட்டத்தட்ட என்னமோ 3000 எபிசோட் பண்ண மாதிரி 15 நாள் போன ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது அந்த எமோஷன் எல்லாரும் கனெக்ட் ஆச்சு. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கெட்டு போயிருக்கு, ஒரு தகப்பனா அதை எப்படி ஃபீல் பண்ணாங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்ரு அது. ஸோ அவன் அதை தான் சொன்னான், கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குன்னா இது கொஞ்சம் தெரிஞ்சு நடிக்கணும். சரி நான் வந்து பண்ணுறேன். ஸோ அப்போ அது பெரிய ஹிட். அது ஆக்சுவலாக அது ஒரு எபிசோட் ஒரு படத்துக்கு சமம். சார் படங்கள் டைரக்ட் பண்ணிடுறாரு. அஸ் அ டைரக்டராக நீங்கள் சார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட லெசன்? நாங்கள் வந்து மேக்கிங்கில் நிறையா விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்தது அந்த விஷயம்லாம் சொன்னார். ஒரு தடவை நடுவில் காயத்ரி மேம் வந்து அவைலபிள் இல்லை, ஷூட்டிங்கே அன்றைக்கி இல்லை. பட் ஆனால் நாங்கள் அன்றைக்கி அந்த ஷெட்யூலே முடிச்சே ஆகணும். ஸோ அதுக்காக நிறைய அப்ரிஷியேட் பண்ணார் அந்த டே. அதுக்காக எங்களுடைய மேக்கப்பில் ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்காவை கூப்பிட்டு வந்து இவங்களோட காஸ்டியூம் போட வச்சு சீட் பண்ணி வைடு எல்லா க்ளோஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இவங்களையும் கையெல்லாம் ஆட்டி பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டோம். முடிச்சதுக்கப்புறம் இவருடைய படத்துலேருந்து ஒரு சீக்வென்ஸ் சொன்னார். 45 மினிட்ஸோ என்னமோ ஒரு விஷயம் முழுக்க விமல் சாரே இல்லாமல் ஷூட் பண்ணேன், அதெல்லாம் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். ஸோ
எனக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் காலு கை ரெண்டுமே என்னது தான் இருக்கும். என்ன காரணம்னா நம்ம ரொம்ப நாள் சினிமாவில் இருக்கிறதுல நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். விமல் சார் வந்து ரெடியாகி வந்து வர டைம் இருக்கும் இல்லையா, 6க்கு நம்ம செட்டில் ஆகிடும். கொஞ்சம் ஈவினிங் இப்போ நைட் எஃபெக்ட் போகுது, 6, 7க்குலாம் ஷார்ட் வைக்க மாட்டோம். 7:30க்கு மேலே தான் இருட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 6:30க்கெல்லாம் நான் அந்த ட்ரெஸ் போட்டுப்பேன், சாரோட ட்ரெஸ் போட்டுப்பேன். நான் ஃபைட்டை பெரும்பாலும் ட்ரா பண்ணிடுவேன். ட்ராயிங் பண்ணி மாஸ்டர்கிட்ட முன்னாடியே அசிஸ்டன்ஸ் வச்சு கம்போஸ் பண்ணிடுவேன். அதுதான் அன்றைக்கி ஃபுல்லாகவே எடுக்க போகிறோம். ஸோ என்கிட்ட கிளியராக இருக்கும். அதில் இருக்க க்ளோஸ்அப்ஸ் ஃபுல்லாக டிக் பண்ணிடுவேன். டிக் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பேன். 7:30 வரைக்கும் எடுத்துகிட்டு இருப்பேன். சார் வந்தோடனே சார் நடிக்க ஆரம்பிச்சிடுவார். சட்டையை மட்டும் கழட்டி போட்டு டிஷர்ட் போட்டு எடுப்பேன். அடுத்த நாள் காலையிலையும் அதே மாதிரி. இப்போ என்னென்னா சாரை நம்ம துன்புறுத்துன மாதிரியும் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். இல்லைன்னா டைட்டுக்கு மட்டும் கூப்பிடணும். ஒரு ஆர்டிஸ்ட் என்ன நினைப்பாங்க, ஒரு கை தானே இதுக்கு போய் கூப்பிட்றானுங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்மளும் ஆர்டிஸ்ட் தானே. ஸோ அதனால் வேணும்னா அந்த கை கால் ஃபுல்லாக என்னோடதை வச்சு நான் அதை சொல்லிட்டு இருந்தேன். நான் அதை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களோட மேக்கிங்லேயே நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் இருந்தால் அவைலபிள் இருக்காங்களோ இல்லையோ ஷூட் பண்ணிடுறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.